வணக்கம் பிள்ளைகளே. திறமைந்து சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் என்னும் பாடத்தினூடாக விஞ்ஞான ரீதியான பிரவேசத்தில் பிரவேசிக்கின்றோம். வேலியை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகள் என்னும் கருப்பொருளினூடாக காந்தம், திசைகாட்டி என்பவற்றின் இயல்புகளை அறிவர் என்னும் தேர்ச்சியினூடாக காந்தத்தின் இயல்பு முனைவுகள் பற்றி செயல்நிலை மூலம் விளக்கம் பெறுதல் என்னும் கற்றற்பேறினூடாக காந்தம் பற்றியும் திசைகாட்டி பற்றியும் அதன் செயற்பாடுகள் எவ்வாறான ரீதியில் நடைபெறுகின்றது என்பது பற்றியும் அவதானிப்போம். செயற்பாடு 1. காந்தத்தின் மூலம் திசைகாட்டியின் திரும்பலில் ஏற்படும் மாற்றம் பற்றி செயற்பாடுகளின் ஊடாக அவதானிப்போம். அச்செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் சட்டகாந்தம், திசைகாட்டி. திசைகாட்டியை பிள்ளையார் திசை அறி கருவி எனவும் கூறுவார்கள். இந்த திசை அறி கருவியை கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள் என்போர் பயன்படுத்துவார்கள். இந்த சட்டகாந்தத்தினையும் திசைகாட்டியை பற்றி அறிவதன் நோக்கம், இந்த திசைகாட்டிக்கு அருகே சட்டகாந்தத்தினை கொண்டு செல்லும் போது திசைகாட்டியின் முனைவில் ஏற்படும் திரும்பலை அவதானித்தல். இந்த திசைகாட்டியில் உண்மையான வடக்கினை வெள்ளை நிறம் பூசப்பட்ட சுட்டியானது காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த சுட்டியின் அருகே வடமுனைவை சட்டகாந்தத்தின் வடமுனைவை கொண்டு செல்லும் போது யாது நிகழ்கின்றது என்பதனை இப்போது அவதானிப்போம். பிள்ளைகள், சட்டகாந்தத்தில் இரு முனைவுகள் காணப்படும். ஒன்று எண் முனைவு, அதாவது வடமுனைவு என்றும், அடுத்தது எஸ் முனைவு, தென்முனைவு என்றும் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் எண் முனைவு சிவப்பு நிற மையினாலும் எஸ் முனைவு நீல நிற மையினாலும் காட்டப்பட்டிருக்கும். அந்த சட்டகாந்தத்தினை இப்பொழுது இந்த திசைகாட்டியின் அருகே கொண்டு செல்லும் போது நிகழும் மாற்றத்தினை அவதானிப்போம். வடக்கு நோக்கி காட்டப்பட்டிருக்கும் இந்த சுட்டியின் அருகே சட்டகாந்தத்தின் வடமுனைவை கொண்டு செல்லும் போது ஏற்படும் நகர்வினை பாருங்கள். பிள்ளைகள், இந்த வெள்ளை நிறம் பூசப்பட்ட அந்த வடமுனைவை காட்டிக்கொண்டிருந்த சுட்டியானது காந்தத்தின் வடமுனைவை கொண்டு செல்லும் போது விலத்தி நகர்ந்து சென்றதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஓய்வு நிலையில் திசைகாட்டியின் சுட்டி வந்தவுடன் மீண்டும் ஒரு முறை வடமுனைவை கொண்டு செல்லும் போது சுட்டி விலத்தி நகர்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை தென்முனைவை கொண்டு செல்லும் போது திசைகாட்டியின் திரும்பலில் ஏற்படும் மாற்றத்தினை அவதானிப்போம். பிள்ளைகளை பாருங்கள். இப்போது தென்முனைவை திசைகாட்டிக்கு அருகே கொண்டு செல்லும் போது வடமுனைவை காட்டிக்கொண்டிருக்கும் சுட்டியானது அதே இடத்தில் காணப்படுகின்றது. அதாவது தென்முனைவை நோக்கிய வண்ணம் காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த திசைகாட்டியில் காந்தத்தின் இயல்பு காணப்படுகின்றது என்பதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகளே, நாங்கள் பார்வையிட்ட திசைகாட்டியும் சட்டகாந்தத்தின் செயற்பாட்டின் மூலம் திசைகாட்டியின் சுட்டியும் ஒரு வகை காந்தம் என்பதனால் சட்டகாந்தத்தை அதன் அருகே கொண்டு சென்ற போது அசைவினை ஏற்படுத்தியதை நாம் அவதானித்தோம். ஆகவே திசைகாட்டியில் காந்தம் காணப்படுகின்றது என்பதனை
இச்செயற்பாட்டின் மூலம் அறிந்து கொள்ளலாம். செயற்பாடு 2 காந்த முனைவுகளை பயன்படுத்தி திசைகளை இனம் காணுதல். தேவையான பொருட்கள் திசைகாட்டி, நூல், அடுத்தது ஒரு சட்டகாந்தம். இவற்றினை கொண்டு காந்தத்தின் திசையை அறிந்து கொள்வது பற்றி அவதானிப்போம். முதலில் இந்த திசைகாட்டியினை வைத்து திசையினை குறிப்போம். சரியா? இப்போ பிள்ளைகளே திசைகாட்டியினை வைத்து நாங்கள் முதலில் திசைகளை குறித்துக் கொள்வோம். இந்த திசைகாட்டியின் முள் எப்பொழுதுமே வடக்கு நோக்கி இருக்கும் என முதற் செயற்பாட்டில் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் இப்போது திசைகளை குறித்துக் கொள்வோம். திசைகாட்டியின் படி எண்முனைவு, அதாவது வடக்கு, அது நோத்தென குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ஈஸ்டர்ன் சொல்லுவோம். அடுத்தது வெஸ்ட். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் 4 திசைகளையும் குறித்து விட்டோம். எண்முனைவு நார்த், ஈஸ்ட் கிழக்கு, சவுத் தெற்கு, வெஸ்ட் மேற்கு. இப்போ திசைகாட்டியை பயன்படுத்தி நாங்கள் திசைகளை குறித்து கொண்டோம். அடுத்து ஒரு தாங்கியை வைத்து சட்டகாந்தம் ஒன்றினை எடுத்து அதனை ஒரு நூலினால் கட்டிக்கொள்வோம். இப்பொழுது சட்டகாந்தம் ஒன்று நூலினால் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த காந்தத்தினை இந்த தாங்கியில் பொருத்துவோம். சரியா பிள்ளையா? தாங்கியில் பொருத்தி இப்போது அந்த காந்தம் அசைந்து கொண்டிருக்கின்றது. இந்த காந்தம் ஓய்வு நிலைக்கு வரும் பொழுது எவ்வாறான திசையினை காட்டி நிற்கின்றது என்பதனை அவதானிப்போம். சரி பிள்ளையர் பாருங்கள், ஓய்வு நிலையில் காந்தம் நிற்கும் நிலையினை, அதாவது வடக்கு தெற்காக நிற்பதனை நாங்கள் இப்போது அவதானிக்கலாம். இப்பொழுது காந்தம் ஓய்வு நிலைக்கு வந்து விட்டது. ஓய்வு நிலைக்கு வந்த பின்னர் காந்தத்தினை பார்த்தபோது அது வடக்கு தெற்காக ஓய்வு நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஓய்வு நிலையில் உள்ள போது காந்தத்தின் வட முனைவு காட்டி நிற்கும் திசை வடக்கு திசையாகும். சரியா பிள்ளையா? செயற்பாடு 3 இந்த செயற்பாடும் பிள்ளைகள் காந்தத்தின் முனைவுகளை இனங்காணல். நாங்கள் முதலாவது பார்த்தது தொங்க விடப்பட்ட நிலையில் காணப்படும் காந்தத்தின் வடமுனைவை எவ்வாறு கண்டறிந்தோம். இந்த செயற்பாட்டில் நீரில் மிதந்து கொண்டிருக்கும் போது காந்தம் எந்த திசையினை காட்டும் என்பதனை நாங்கள் இப்போது அவதானிப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் நீருள்ள பாத்திரம், ரெஜிஃபார்ம், ஒரு சட்டகாந்தம். சரியா பிள்ளையா? இப்போது ஒரு ஊடு தெரியக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றுவோம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தினுள் நீரினை ஊற்றி அதற்குள் ரெஜிஃபார்ம் துண்டு ஒன்று மிதக்க விடப்பட்டுள்ளது. இந்த துண்டின் மீது ஒரு சட்டகாந்தம் ஒன்று வைக்கப்படுகின்றது. இப்போது
ஓய்வுக்கு வரும்போது காந்தம் காட்டும் திசையினை அறிந்து கொள்வோம். பாருங்கள் பிள்ளைகளே, இப்போது நான் திருப்பி காந்தத்தை நீரில் மிதக்க விடுகின்றேன். ஆனால் அது ஓய்வு நிலைக்கு வரும் பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே காந்தத்தினை நீரில் மிதக்க விடும் பொழுது அது ஓய்வுக்கு வரும் பொழுதும் வடக்கு தெற்காகத்தான் ஓய்வுக்கு வரும். ஓய்வு நிலையில் உள்ள போது காந்தத்தின் வடமுனைவு காட்டி நிற்கும் திசை வடக்கு திசையாகத்தான் இருக்கும். எனவே இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் நீங்களும் காந்தங்களை பெற்று உங்கள் வீடுகளில் விளையாடி மகிழ்வதுடன் அந்த திசையினையும் அவதானித்துக் கொள்ளலாம். அனைத்து மாணவர்களும் இச்செயற்பாட்டில் கலந்து கொண்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அடுத்த ஒரு செயற்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.